Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இறக்குமதி தொழில் பற்றின தகவல்களை நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சைனா மாதிரி நாடுகளில் பொருட்களுடைய விலை ரொம்ப குறைவுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. உண்மை என்னென்னா எல்லா பொருட்களுக்கான விலையும் குறைவாக இருக்காது. நீங்கள் அதிக அளவில் பொருட்களை வாங்கினீங்கன்னா, அதாவது உங்களுடைய குவான்டிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மலிவான விலைகளில் அவங்க பொருட்களை சேல்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு உண்மையான நிலவரம். ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் ஏற்ற மாதிரி பொருட்களுடைய விலைகள் மாறுபடும். இறக்குமதி தொழிலில் இறங்கி வெற்றி அடையணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நிறையா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு எங்களுடைய ஆல் இம்போர்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் ஃபர்ம் எப்படி உதவிகரமாக இருக்கும்னு நான் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இம்போர்ட் பிஸ்னஸில் நீங்கள் 3 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் செலெக்ஷன். நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸை கவனமாக தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸை இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட்டை பண்ணலாமா, அதாவது சட்டப்பூர்வமாக இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணணும். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம சைனாவில் இருந்தோ அல்லது வேறு நாடுகளில் இருந்தோ இம்போர்ட் பண்ணிட முடியாது. அதனால் இம்போர்ட் பிஸ்னஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது உங்கள் ப்ராடக்ட்ஸை சட்டப்பூர்வமாக இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் செய்யலாமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறது தான். ரெண்டாவது, நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஒரு ப்ராடக்டோட விலைகளை நீங்கள் ஸ்டடி பண்ணணும். அதாவது ஒரு பொருள் சைனாவில் ருபீஸ் 100க்கு கிடைக்குது அப்படின்னா இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு ஆகும்னு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ப்ராடக்ட் காஸ்டிங் பற்றி நான் இப்போது விளக்கமாக சொல்கிறேன், கேளுங்க. இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது ப்ராடக்ட் காஸ்டிங். சைனாவில் இருந்தோ அல்லது மற்ற நாடுகளில் இருந்தோ உங்கள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஃபேக்ட்ரியில் இருந்து பிக்கப் பண்ணி லோடிங் போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பொருட்களை கண்டெய்னரில் ஸ்டஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன செலவுகள் ஆகுங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கப்பல் கட்டணம், அதாவது சைனா ஆறு மற்ற நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு பொருட்களை எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஃப்ரைட் சார்ஜஸ் எவ்வளவுங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணணும். தென் இந்தியாவுக்கு கண்டெய்னர்ஸ் வந்த பிறகு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ப்ராசஸ் நடக்கும். ஸோ கஸ்டம்ஸ் டியூட்டி எவ்வளவு கட்டணுங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கஸ்டம்ஸ் டியூட்டி ப்ராடக்ட் வைஸ் மாறுபடும். கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா போர்ட்டில் இருந்து உங்கள் லொக்கேஷனுக்கு கண்டெய்னர்ஸை டெலிவரி எடுத்துக்கிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எவ்வளவு அப்படின்றதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ப்ராடக்ட் காஸ்டிங் கால்குலேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணினதை இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன், கேளுங்க. சைனா ஃபேக்ட்ரி டு லோடிங் போர்ட் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் ப்ளஸ் சைனா கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் சார்ஜஸ் ப்ளஸ் ஃப்ரைட் சார்ஜஸ் ப்ளஸ் இந்தியன் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் சார்ஜஸ் ப்ளஸ் இந்தியன் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் டெலிவரி காஸ்ட் ப்ளஸ் அதர் அடிஷ்னல் காஸ்ட் இன்வால்வ்டு. இது எல்லாம் நீங்கள் மொத்தமாக கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 100 ருபீஸுக்கு சைனாவில் விற்கிற அந்த ப்ராடக்டுடைய விலை இந்தியாவில் வந்து இறங்கும்போது ஒரு 200 ரூபாவை கூட இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்கிறேன். இந்த காஸ்ட்டை தான் லேண்டிங் காஸ்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த ப்ராடக்ட்ஸை அதிக மார்ஜினில் இந்தியாவில் சேல்ஸ் பண்ண முடியுமா, அதிக லாபம் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை தான் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணணும். மூன்றாவது, சப்ளையர் செலெக்ஷன். நீங்கள் சைனாவுக்கு நேரடியாக விசிட் பண்ணியோ அல்லது இந்தியாவில் இருக்கிற சோர்சிங் ஏஜென்ட்ஸ் மூலமாகவோ ஜென்யூன் சப்ளையர்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். போலியான சப்ளையர்கள்ட்ட ஏமாந்துடக்கூடாது. ஸோ சப்ளையர் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இறக்குமதி பிஸ்னஸ் தொடங்கி வெற்றி அடையணும்னு விருப்பப்படுற ஒவ்வொரு நபர்களும் நான் சொன்ன இந்த 3 விஷயங்களையும் ரொம்ப கவனமாக செய்யணும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் செலெக்ஷன், ரெண்டாவது ப்ராடக்ட் காஸ்டிங்,
மூணாவது சப்ளையர் செலெக்ஷன். இறக்குமதி தொழில் தொடங்கணும்னு விருப்பப்படுற நபர்களுக்காக நாங்கள் தொடங்கி இருக்கிற கன்சல்டிங் சர்வீஸ் ஃபேர்ம் தான் ஆல் இம்போர்ட் சர்வீசஸ். எங்கள் நிறுவனத்தில் பெய்டு மெம்பராக ஜாயின் பண்ணால் மட்டும்தான் எங்களுடைய சேவைகளை நீங்கள் பெற முடியும். பெய்டு மெம்பர் ஆறதுக்கான ஃபீ எவ்வளவுங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன் டைம் மெம்பர்ஷிப் ஃபீ பே பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் ப்ராடக்டை இம்போர்ட் பண்ண முடியுமா இல்லையான்னு நாங்கள் செக் பண்ணி சொல்லுவோம். சைனாவில் இருக்கிற எங்களுடைய சோர்சிங் டீம் மூலமாக உங்கள் ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ண முடியுமாங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிப்போம். தென் நீங்கள் ஒரு பெய்ட் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். 2 விதமான ஒன் டைம் கன்சல்டன்சி ஃபீ வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு போத் சோர்சிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸ், அதாவது சோர்சிங்கும் பண்ணி கொடுப்போம், லாஜிஸ்டிக்ஸும் பண்ணி கொடுப்போம். ஸோ இதுக்கு ஒரு கட்டணம். அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒன்லி லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸ். சில பேர் சப்ளையரை அவங்க ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸ் மட்டும் தேவைப்படும். ஸோ அவங்களுக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் மெம்பர்ஷிப் ஃபீ வச்சுருக்கோம். ஒரு பெய்ட் மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் இருக்கிற எங்களுடைய ஆஃபீஸில் நேரடியாக நீங்கள் எங்களை சந்திக்கலாம். தூத்துக்குடி ஆஃபீஸில் எங்களை நேரடியாக மீட் பண்ணின ஒரு கிளையண்ட்டோட நடந்த அந்த மீட்டிங் வீடியோவை தான் நீங்கள் இப்போது பார்க்குறீங்க. நீங்களும் நேரடியாக எங்களை மீட் பண்ணலாம். எங்களுடைய ஆல் இம்போர்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் ஃபேர்மில் நீங்கள் ஒரு மெம்பராக ஆன பிறகு எப்படி இறக்குமதி செய்யணுங்கிறத நீங்களே கற்றுக்க முடியும். நாங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸை சைனாவில் இருந்தோ அல்லது மற்ற நாடுகளில் இருந்தோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு கைட் பண்ணுவோம், ப்ராக்டிக்கலாக கைட் பண்ணுவோம். உங்களுக்கு ஐ கோடு எடுத்து கொடுக்கறதுல இருந்து ப்ராடக்ட்ஸை சோர்ஸ் பண்ணி டெலிவரி கொடுக்குற வரைக்கும் எங்களுடைய குழு உங்களுக்கு உதவிகரமாக இருப்போம். சோர்சிங், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இம்போர்ட் கைடன்ஸ் ஃபார் பிகினர்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல எங்களுடைய ஏஐஎஸ் ஆல் இம்போர்ட் சர்வீசஸ் நிறுவனம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் ஆர் ஆடியோ மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள், யாரும் கால் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு பெய்ட் மெம்பராக ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு எனக்கு கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் எங்களுடைய ஆஃபீஸில் நேரடியாக எங்களை மீட் பண்ண பிறகு கூட ஒன் டைம் மெம்பர்ஷிப் ஃபீயை நீங்கள் பே பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் வாய்ந்த சோர்சிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஏஜென்ட் உங்களை கைட் பண்ணுறதால நீங்களும் ஒரு வெற்றிகரமான இறக்குமதியாளராக மாறலாம். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் மூலமாக இலவசமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் உங்கள் வீட்டில் இருந்தே கற்றுக்கலாம். கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃப்ரீ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ட்ரைனிங் கோர்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் மோர் தென் 100 வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸை பார்த்தாலே உங்களுக்கு ஏற்றுமதி தொழில் எப்படி செய்யணுங்கிற ஒரு நாலேஜ் கிடைக்கும். உங்களுக்கு பல ப்ராடக்ட்ஸ் பற்றின தகவல்கள் வேணும்னா நம்ம சேனலில் நீங்கள் ஒரு மெம்பராகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்றுமதி தொழில் தொடங்குறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் லைக் கமர்ஷியல் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட்டு இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஈஸியாக விலையை எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதுக்காண்டி எஃப்ஓபி அண்ட் சிஏஎஃப் ப்ரைஸ் கால்குலேட்டர்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மாடல் எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட், மாடல் எல்சி, லிஸ்ட் ஆஃப் சப்ளையர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இதையெல்லாம் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் மெம்பர்ஷிப்பை நீங்கள் எப்போ விருப்பப்பட்டாலும் கேன்சலும் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நான் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க உங்க வாட்ஸ்அப்லயே பார்க்கலாம். ஒரு புது வீடியோ நான் பப்ளிஷ் பண்ண உடனே டைரக்டா அந்த வீடியோவோட லிங்க் உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும். அதுக்காக வாட்ஸ்அப்ல ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த கம்யூனிட்டி லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கேன். நீங்களும் அந்த கம்யூனிட்டியில ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.